Let us go to second day of the class for issue of shares. So for the previous class, we have discussed issue of shares on par value, discount value, and premium value. Okay, இதெல்லாம் வந்து நேற்றுக்கு நம்ம அந்த கிளாஸில் பார்த்தோம். Today, the conditions for issue of shares at discounts. இதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கண்டிஷன்ஸ் ஒரு ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்ஸ்? ஸோ அக்கார்டிங் டு த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956, செக்ஷன் 79, the following conditions. Okay, so first conditions, the issue must be a class of shares already issued. எந்த வகையான பங்குகளை நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்பர் 1 சொல்கிறோம். செகண்டு, not less than 1 year has at the date of issues elapsed since the date on which the company became entitled to commence business. So the year of the commencement of the business not less than 1 year. ஸோ குறைஞ்ச ஒரு வருஷமாவது இருக்கணும் ஒரு ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு. ஓகே, தென் தேர்ட் ஒன், the issue at a discount is authorized by the resolution. So resolution passed by the company. கம்பெனி வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அது எதுலன்னு கேட்டான்னா இன் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஸோ ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இதுக்கு கம்பெனி லா போர்டு வந்து பெர்மிட் பண்ணும். ஓகே, ஸோ 79 section, first point is class of shares already issued. Second point is minimum 1 year for the date of issue. Then third point is resolution passed by the company. Okay, then another point, the maximum rate of discount must not exceed 10% or such rate as the company law board may permit. ஒரு பங்குகளை நம்ம வெளியிடும் பொழுது அது வந்து வட்டத்தில் வெளியிடுறது, அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வட்டத்தில் வெளியிடும்போது வந்து அந்த கம்பெனி லா போர்டு எவ்வளவு பெர்மிட் பண்ணிருக்காங்கன்னா 10%. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மேக்ஸிமம் லிமிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். ஸோ திஸ் டிஸ்கவுண்ட் டஸ் நாட் எக்ஸீட். ஓகே, தென் அனதர் ஒன், the shares to be issued at a discount must be issued within 2 months of the sanctioned by the company law board. கம்பெனி லா போர்டு வந்து பெர்மிட் பண்ண பிறகு 2 monthsக்குள்ளால நம்ம டிஸ்கவுண்ட் வந்து வெளியிடலாம். ஓகே, வித்தின் 2 monthsக்குள்ளால ஆர் within such extended time as the company law board may allow. இல்லைன்னா அதுக்குள்ளால எந்த டைம் சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ 10% as the rate of discount, then company law board must sanction for the issue of discount on shares within 2 months. Okay, then so next one is call on shares. So call means it is the amount demanded by the company from the shareholders out of the issues of shares capital of the company. ஒரு பங்குகளை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் பப்ளிக்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம் கம்பெனியானது. அப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம் அப்ளிகேஷன்ஸ், அலாட்மெண்ட்ஸ். ஸோ டுடே நம்ம கிளாஸில் பார்க்குறது கால்ஸ் ஆன் ஷேர்ஸ். ஸோ பங்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அழைப்பு விடுறோம். அந்த அழைப்பு பண்ணக்கூடிய பங்குகளை தான் நம்ம கால்ஸ் ஆன் ஷேர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ எப்படி எந்த மாதிரி அழைப்பு பண்ணுறோன்னா அந்த 3 கேட்டகரி சொன்னேன். ஒன்று வந்து அப்ளிகேஷன் மணி, another one is allotment money, then third one is call money. The call money may be divided into two.
ஃபர்ஸ்ட் கால் மணி அண்ட் செகண்ட் கால் மணி. ஓகே, முதல் அழைப்பு அப்புறம் வந்து ரெண்டாவது இரண்டாம் அழைப்பு. ஸோ 2 வகையில் நம்ம வந்து அந்த பங்குடைய முகமதிப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வே ஆஃப் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அப்ளிகேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 10 ரூபா இருக்குன்னு சொன்னோன்னா 10 ரூபா நமக்கு 4 ரூபா அப்ளிகேஷன் மணியாக வச்சுக்கலாம். தென் 2 ரூபா வந்து அலாட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ பாக்கி 2 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், தட் மீன்ஸ் 2 rupees ஈச். இந்த மாதிரி நமக்கு ஒரு பங்குகளினுடைய முகமதிப்பை வெளியிடும் பொழுது கால்ஸ் அண்ட் ஷேர்ஸ் நம்ம வந்து பொதுமக்கள், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் யார் பங்குகளை வாங்குறாங்களோ அவங்க மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணுறேன். த ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் த ஷேர்ஸ் மே பி கலெக்டட் இன் இன்ஸ்டால்மெண்ட் அஸ் லைட் டவுன் இன் தி ப்ராஸ்பெக்டஸ். எல்லாமே நம்ம வந்து தகவல் அறிக்கையின் மூலமாக தான் வெளியிடுறோம். அப்போ ரிமைனிங் அமௌண்ட்னு சொல்லும்போது அப்ளிகேஷன் மணி கலெக்ட் பண்ணிட்டோம், அலாட்மெண்ட்டுக்கான கலெக்ட் பண்ணிட்டோம், ரிமைனிங் சொல்லும்போது கால் மணி. ஸோ சச் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் கால்ட் அஸ் கால்ஸ் அண்ட் ஷேர்ஸ். இதுதான் நம்ம அழைப்பு பணம்னு சொல்கிறோம். தே மே பி டேர்ம்ட் அஸ் அலாட்மெண்ட் அமௌண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், எக்ஸெட்ரா. இந்த கால் மணியை நம்ம வந்து அலாட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கால் மணியை அந்த டைமில் கொடுத்துக்கலாம், செகண்ட் கால் மணியை அந்த டைமில் கொடுத்துக்கலாம். செகண்ட் கால் மணின்னு சொல்லக்கூடியது ஃபைனல் கால் மணி. ஓகே, then next one is calls in arrears. இப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ் சொல்லும்போது நமக்கு அழைப்பு நிலுவை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே நமக்கு வந்து அந்த டைம் இன்டர்வல் கொடுக்குறோம். ஒரு கால் மணியை கட்டுறதுக்கு வந்து இந்த இன்டர்வல் ஆஃப் 3 months, ஓகே, பிட்வீன் த 2 calls ஆஃப் த கம்பெனி. ஸோ அந்த மாதிரி டைம் கொடுக்குறோம். அது மட்டுமல்லாமல் கால் மணி should not exceed 25% of the face value of the share. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. தென் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாயிண்டில் பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கால் மணி கட்டலைன்னா அந்த கால் மணி வந்து கால்ஸ் நெறியராக மாற்றப்படும். ஓகே, இஃப் ஏ ஷேர் ஹோல்டர் ஃபெயில்ஸ் டு பே த கால் மணி within the stipulated time, so that the amount of call money which is not paid by the shareholder is known as calls in arrears. அப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ் சொல்லும்போது குறிப்பிட்ட டைமுக்குள்ளால் அந்த அழைப்பு பணத்தை கட்டலைன்னு சொன்னோன்னா நமக்கு வந்து அதுக்கு பேர் கால்ஸ் இன் அரியர், இன் தமிழ் அழைப்பு நிலுவை அப்படின்னு சொல்கிறோம். சம் ஷேர் ஹோல்டர்ஸ் மே நாட் பி பே த மணி டியூ ஃப்ரம் தம். ஓகே, எல்லாரும் இப்போ 10,000 ஷேர்ஸ் வாங்குறாங்க. அதில் கால் மணியை பொறுத்தவரையில் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் படி 4 ரூபா, அப்புறம் 2 ரூபா, தென் 2 rupees ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கால் மணி ஈச். அதில் வந்து ஏதாவது ஒரு கால் மணி கெட்டாமல் இருந்ததுன்னா அது கால்ஸ் இன் அரியர்ஸாக சொல்லலாம். த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு அன் அமௌண்ட் கால்ட் அப் அஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்ஸ். எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வர வேண்டி இருக்குதோ அது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்னு சொல்லுவோம். அது கால்ஸ் இன் அரியர்ஸ்னு சொல்லலாம். The balance of calls in arrears account is deducted from the called up capital in balance sheet. நமக்கு வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் முடித்த பிறகு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். அந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஷெடியூல்டு இருக்குது. அந்த ஷெடியூல்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று இருக்குது. அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட்டும் பண்ணுறோம். அந்த பேலன்ஸ் ஷீட்டு பண்ணும்போது இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த கால்ஸ் இன் அரியர்ஸை என்ன பண்ணுறோம், அழைப்பு நிறுவ என்ன பண்ணுறோன்னா கால்ட் அப் கேபிட்டல் அந்த இதுலேருந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ், அழைப்பு முன்பணம் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம் an applicant may send more money than required. The excess money is called calls in advance. ஓகே, இப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா அழைப்பு பணம்னு சொல்லக்கூடியதை
அந்த பணத்தை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கட்டலாம். அது நம்ம ஏற்கனவே பார்த்து சொல்லியிருந்தேன். அப்ளிகேஷன்லேயோ அலாட்மெண்ட்லேயோ கால் மணியாக முன்கூட்டியே கட்டலாம். அப்படி கட்டினா அது கால்ஸ் இன் அட்வான்ஸ். According to Section 92 of the Companies Act 1956, a company may, if so authorized by its articles, accept from a shareholder either the whole or part of the amount remaining unpaid on any shares held by them as calls in advance. ஸோ முழுவதுமோ பகுதியான அமௌண்ட்டோ அதை வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கால் பண்ணிக்கு கட்டலையோ அதை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கட்டினோன்னா அது பேர் கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கு ஆதரைஸ் பண்ண வந்து ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, அந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் செக்ஷன் 92 பெர்மிட் பண்ணால் தான் இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ நோ டிவிடெண்ட் இஸ் பெய்ட் ஆன் சச் கால்ஸ் இன் அட்வான்ஸ். டிவிடெண்டுக்கு நம்ம இதில் வந்து கொடுக்குறது கிடையாது. கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு வந்து எந்த முறையான ஒரு பங்காதாயமும் கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்னன்னு கேட்டால் டிவிடெண்ட்னா என்ன? இப்போ டிவிடெண்ட் சொல்லும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர்ஸை வாங்கும்போது கம்பெனி என்ன பண்ணான்னா அந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, லாபத்தில் ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. திஸ் இஸ் கால்டு டிவிடெண்ட். இது ஏற்கனவே நீங்கள் 11th 12th ஃபஸ்ட் இயர்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ கிளாஸஸ் ஆஃப் டிவிடெண்ட், தென் ஹவு மச் அமௌண்ட் டிக்ளேர்ட் பை த கம்பெனி டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் த டிவிடெண்ட், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஹவவர் இந்த இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் டு பி பெய்ட் ஆன் சச் கால்ஸ் இன் அட்வான்ஸ். டிவிடெண்ட் தான் கிடையாது தவிர இன்ட்ரெஸ்ட் உண்டு. எதுக்கெல்லாம்? கால்ஸ் இன் அரியர்ஸுக்கும் உண்டு, கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கும் உண்டு. ஓகே, இப்போ நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸை வந்து இருந்துன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் இருந்துன்னா அதுக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா கலெக்ட் பண்ண மாட்டாங்க, கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ as per the Companies Act 1956 படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸுக்கு 5%, தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து 6% சார்ஜ் பண்ணுறாங்க as per the Act of 1956. ஓகே, தென் ஓகே, இது வந்து நமக்கு இப்போ கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட் யூனிட் 1ல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை பொறுத்தவரையில் நம்ம இதுவரை பார்த்தது வந்து ஒரு பார்ட் 1 கூட சொல்லலாம்ல. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் வருது, அலாட்மெண்ட் வருது, கால்ஸ் வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தது கால்ஸ் இன் அரியர்ஸ் அண்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ், இது வரை பார்த்துருக்கோம். அதுக்கு நமக்கு ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது எல்லாமே அதில் சேனல் என்ட்ரிஸ், லெட்ஜர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் 1 சொல்லக்கூடிய ஒரு தியரிட்டிக்கல் சைடு. அடுத்த தியரிட்டிக்கல் சைடில் வந்து அடுத்த போர்ஷன் வருது, அதே யூனிட் 1ல் அடுத்தது வந்து ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் மீன்ஸ் பங்குகளை வந்து பறிமுதல் பண்ணுறோம். எப்போ வந்து பறிமுதல் பண்ணுறாங்க? இஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபெயில்டு, ஓகே, ஃபெயில்டு ஆர் நான் பேமெண்ட், ஃபெயில்டுன்னு சொல்லலாம், ஆர் நான் பேமெண்ட் ஆஃப் கால் மணி அப்படின்னு சொல்லலாம். கால் மணியை கொடுக்க டைம் கொடுக்குறாங்க, கொடுத்த பிறகும் கட்டலை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணிக்குவாங்க. அது தமிழில் சொல்ல போனோன்னா பங்குகள் ஒரு பிளப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் given to the shareholder for non-payment of calls. இப்போ சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா forfeiture of shares means non-payment of call money or failed to pay the call money அப்படின்னு சொல்லலாம். When shares are allotted to the applicant, it becomes a contract between the shareholder and the company. இல்லையா? ஷேர் ஹோல்டர் சொல்லக்கூடிய ஆள் தெரியும் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதுக்குள்ள ரெண்டுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட்? The shareholder is bound to contribute
to the capital and the premium if any of the company to the extent of the shares he has agreed to take us and when the directors make the calls. ஓகே, அப்போ நம்ம வந்து பங்குகளை வெளியிடுறது வந்து ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், ப்ரீமியத்திலும் வெளியிடலாம். இன்னைக்கு உள்ள கிளாஸில் பார்த்தோம் டிஸ்கவுண்ட்லேயும் வெளியிடலாம்னு பார்த்துருக்கோம். சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். அப்போ கால் மணி வந்து கெட்டாத பொழுது என்ன பண்ணுறோன்னா ஷேரை வந்து கம்பெனி ஃபர்ஃபிட் பண்ணும். ஓகே, ஸோ அதை ஃபர்ஃபிட் பண்ணது தான் நம்ம இந்த 2 பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். ஜெனரல் மீனிங் நான் சொல்லி இருந்திருக்கிறேன். ஸோ இதுக்கான என்ட்ரிஸ் இருக்குது. ஏன்னா 10 ரூபாவுக்கு ஷேர் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 10 ருபீஸ் ஷேர்ஸ் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா எல்லா அமௌண்ட்டையும் கட்டிடுவான். அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட்டு கால், ஃபைனல் காலில் அவன் தவறிடுவான். ஸோ தட் இஸ் ஃபெயில்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணலாம். சில கண்டிஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. என்ன கண்டிஷன் கேட்டோம்னா ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து பெர்மிட் பண்ணும். ஒரு கம்பெனி வந்து ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அதில் இந்த பாயிண்டில் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், இந்த பாயிண்டில் இல்லை. ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா என்னது, மெமரண்டம் அசோசியேஷன்னா என்னன்னு சொல்லி வந்துருக்கிறேன். ஸோ ஆர்டிகிள்ஸ் பெர்மிட் பண்ணால் தான் ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணும். ஓகே, then any procedure prescribed in the articles for such forfeiture must be followed. ஸோ ப்ரொசீஜர் என்னன்னு மென்ஷன் பண்ண பிறகு தான் அந்த ஆர்டிகிள்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணுறது. A resolution for forfeiture should be passed at the board of directors meeting. பங்குதாரருடைய இயக்குனர் கூட்டம்னு ஒன்று இருக்குது. பங்குதாரருடைய இயக்குனர் கூட்டத்தில் அந்த ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ரெசல்யூஷன் சொல்லியிருக்கிறேன், ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். எதுக்குன்னு கேட்டோன்னா பங்குகளை பறிப்புதல் பண்ணதுக்கு. நம்ம டைரெக்டாக ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஆர்டிகிள்ஸ் பெர்மிட் பண்ணணும், ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், தென் அப்புறம் வந்து ஷேர் ஷுட் பி ஃபர்ஃபிட்டட் ஃபார் நான் பேமெண்ட். எந்த ஷேர்ஸுக்கு வந்து நான் பேமெண்ட் சொல்கிறானோ அதுதான் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் சொன்னேன். ஸோ பிஃபோர் த ஷேர்ஸ் ஆர் ஃபர்ஃபிட்டட் 14 days notice must be sent to the shareholders. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணப்போ நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன். பட் நமக்கு ஒன் வேர்டில் ஒரு ஆன்சர் அடிக்கடி கேட்குறாங்க, எவ்வளோ நாளுக்குள்ள அந்த ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணலாம். ஸோ 2 weeks, that means 14 days notice must be sent to the shareholders who has not paid the calls in arrears. Okay, so this is a points related to forfeiture of shares. Additional points. The forfeiture can be only for non-payment of calls. When the directors forfeits the shares, the person loses his membership. Okay, membership சொல்லக்கூடியது that means அந்த ஆள் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய தகுதியை இழக்கிறாரு. ஓகே, his name is removed from the register of members. இது போக அவருடைய நேமும் வந்து என்ன பண்ணும், ரெஜிஸ்டர்லேருந்து ரிமூவ் பண்ணப்படும். ஓகே, this some additional points for forfeiture of shares. Then another additional points, the directors must observe strictly all the legal formalities by the articles of association before forfeiting the shares. ஓகே, ஒரு இயக்குனர் வந்து ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி தான் ஒரு ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ண முடியும். இதை அப்சர்வ் பண்ணாமல் லீகல் ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ண முடியாது. ஓகே, தென் இஃப் தி ஃபெயில்ஸ் டு பே த கால்ஸ் then his shares may be forfeited by the directors if authorized by the articles of association of the company.
ஆமாம், இப்போ வந்து ஒரு ஷேரை ஃபர்பிட் பண்ணுறான்னு சொல்லக்கூடியது ஒரு கம்பெனி மீன்ஸ் அங்கே யார் வராங்கன்னா டைரக்டர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அதை ஷேரை வந்து ஃபர்ஃபிச் பண்ணுறாங்க. அது யார் அதை சாங்ஷன் பண்ணுனா ஆதரைஸ் பை த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியுடைய ஆர்டிகிள்ஸ் என்ன அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி ஒரு டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணனா ஒரு கால் மணி கட்டாத ஷேர்ஸை வந்து ஃபர்ஃபிச் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் ஃபர்ஃபிச்சர். ஓகே. ஸோ 8 or 9 points are related to the conditions for the forfeiture of shares. So it is an important question in the university level. Okay. After forfeiture, the shares reissued. The shares are reissued. That means reissue of forfeited shares. Okay. ஒரு பங்குகளை வந்து பறிமுதல் பண்ணும்போது அடுத்து அந்த பங்குகளை அப்படி வச்சுட்டே இருக்க மாட்டான். அதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது எந்த மாதிரி பாயிண்ட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ த டைரக்டர்ஸ் மே ரீஇஷ்யூ த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ். கால் மணி கட்டலைன்னு சொன்னோன்னா அந்த பங்குகளை வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஃபிட் பண்ணலாம். ஃபர்ஃபிட் பண்ண பங்குகளை என்ன பண்ணலாம், மறு வெளியீடு பண்ணலாம். அதுதான் இங்கே ரீஇஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ மறு வெளியீடு பண்ணுறத சொல்லலாம், இல்லைன்னா சோல்டுன்னு சொல்லலாம், விற்கிறது. Reissue means that means selling of the shares. ஓகே. திரும்பவும் அதை பொதுமக்களுக்கு வெளியிடுறது. அதுதான் இங்கே ரீஇஷ்யூ ஆஃப் forfeited ஷேர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ த டைரக்டர்ஸ் மே ரீஇஷ்யூ த forfeited ஷேர்ஸ் அட் par value, at premium value or at reissued at a discount. ஓகே. 3 வகையில் அந்த பங்குகளை வந்து மறு வெளியீடு பண்ணலாம். par வேல்யூன்னு சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், par value is the equal value, par value is the face value. 10 ரூபாய் ஷேர்ஸை 10 ரூபாய்க்கே வெளியிடுறது. அப்போ அந்த ரீஇஷ்யூ பண்ணும்போது 10 ரூபாய்க்கே வெளியிடலாம். இல்லைன்னு சொன்னோன்னா அட் ப்ரீமியம் வேல்யூ. ஸோ ப்ரீமியம் சொல்லும்போது 10 ரூபாய் ஷேரை 12 ரூபாய்க்கு கூட வெளியிடலாம். ஓகே. ஆர் அட் ஏ ரீஇஷ்யூட் அட் ஏ டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ரேட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ரீஇஷ்யூ பண்ணலாம், மறு வெளியீடு பண்ணலாம். நம்மளுடைய இந்த பல்கலைக்கழக வினாக்கள் நம்முடைய டெக்ஸ்ட் புக் எல்லாம் பார்த்தோம்னா மெஜாரிட்டி ஆஃப் த சம் வந்து ரீஇஷ்யூட் அட் எ டிஸ்கவுண்ட் அப்படி தான் இருக்குது. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவாக இருக்கும். திரும்ப ரீஇஷ்யூ பண்ணும்போது 8 ருபீஸாக இருக்கலாம், 7 ருபீஸாக இருக்கலாம், 9 ருபீஸாக இருக்கலாம். ஸோ பிலோ த ஃபேஸ் வேல்யூ. ஓகே. ஃபேஸ் வேல்யூவோட குறைவான ரேட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பங்குகளை வந்து மறுபடியும் விற்பனை பண்ணுறோம், இல்லைன்னா மறுபடியும் மறு வெளியீடு பண்ணுறோம். ஸோ the maximum discount rate is restricted to the amount forfeited on these shares plus original discounts. ஓகே. இப்போ ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்னு சொல்லும்போது forfeited ஆர் these shares plus the original discount. இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன், அலாட்மெண்ட்டு, அப்புறம் வந்து கால் மணி, தென் கால்ஸ் இன் அரியர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ், ஃபர்ஃபிச்சர், தென் லாஸ்ட் வந்து ரீஇஷ்யூரை வந்திருக்கிறோம். பட் நம்ம எங்கேயுமே வந்து என்ன பண்ணோம்னா ஜேர்னல் என்ட்ரி நான் சொல்லலை. ஓகே. ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்தவரையில் நமக்கு இன்னைக்குள்ள டுடேஸ் கிளாஸில் வந்து எல்லாம் பார்த்த பிறகு தான் என்ன பண்ணுறோம், அடுத்த கிளாஸில் ஜேர்னல் என்ட்ரி தரப்போகிறேன் ஒவ்வொன்றுக்கும். ஓகே. பட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்னால நம்ம ஜேர்னல் என்ட்ரி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். பழைய நீங்கள் லாஸ்ட் 5 years கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் இஸ் மீன் பை ஃபர்ஃபிச்சர் அண்ட் ரீஇஷ்யூ, கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த ஸ்லைடில் வந்து நான் ஜேர்னல் என்ட்ரிஸும் கொடுத்துருக்கேன். இதுக்கு மட்டும் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ்க்கு மட்டும் ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்குறேன். ஓகே. இப்போ ரீஇஷ்யூன்னு சொல்லலாம், சோல்டுன்னு சொல்லலாம். ஓகே. அப்படி பண்ணும்போது the cash comes into the business. The business means company. ரொக்கமானது, பணமானது நம்ம உள்ளே வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரியை பொறுத்தவரையில் பேங்க் அக்கௌண்ட்
டெட்டா அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ தேட் மீன்ஸ் கேஷ். தென் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட் டெட்டா. ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு லாஸ். 10 ரூபா ஷேர்ஸை நமக்கு 9 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணுறோம். 1 rupees as the loss. So share for future account is debit. Okay, you understand? Then to share capital account. Automatically என்னன்னா share capital creditல வந்துடும். Okay. So once again, bank debit for future account debit to share capital account for the entry எதுக்குள்ளது ரீஇஷ்யூ ஆஃப் ஃபார்ஃபிட்டட் ஷேர்ஸ். ஒரு பங்குகளை வந்து மறுவெளியீடு பண்ணும்போது இந்த மாதிரி என்ட்ரியை கொடுக்குறோம். கொடுத்த பிறகு அடுத்த ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். ஏன்னு கேட்டான்னா அதில் வரக்கூடிய ரீஇஷ்யூ பண்ணும்போது வரக்கூடிய அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் ரிசர்வுக்கு மாற்றுறோம். ஓகே, அதில் வரக்கூடிய நம்ம ஃபர்ஃபீட் பண்ணும்போது ஷேர் ஃபார் ஃபியூச்சர் எவ்வளோ இருக்குது, ரீஇஷ்யூ பண்ணும்போது ஷேர் ஃபார் ஃபியூச்சர் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த வேரியேஷன் என்ன பண்ணுறோன்னா கேபிட்டல் ரிசர்வுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதனால தான் இதுக்கு 5 மார்க் கொடுக்குறோம். The explanation for reissue, then 2 entries. Okay, so any profit on reissue of forfeited shares represents capital profit, and hence it should be transferred to capital reserve. So the entry is share forfeiture account data to capital reserve. Okay, ஒரு பிளப்பு செய்த பங்குகள் கணக்கு பற்றாக எடுத்து கொள்ளப்படுகிறது. தென் அது வந்து முதலின காப்புக்கு மாற்றப்படுகிறது டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இது வந்து ரீஇஷ்யூ ஆஃப் ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ். தென் தி 2 entries, the entries for reissue and the profit on reissue transfer to capital reserve accounts. ஓகே, ஸோ அப்போ இன்றைக்குள்ள வகுப்பில் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே என்னன்னு கேட்டோன்னா அடுத்த அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்ததுக்குள்ள அடுத்த பார்ட். அப்போ அடுத்த பார்ட்னு சொல்லும்போது நம்ம இன்னைக்கு மெயினாக பார்த்தது கால்ஸ் இன் அரியர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ், தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ், then what are the condition for forfeiture of shares, then reissue, then finally profit on reissue. இவ்வளோ இதுவும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணனா உங்களுடைய நோட் புக்கில், நோட் புக் மீன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் வந்து எழுதியிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் முதல் கிளாஸில் சொல்லியிருந்தேன். முதல் கிளாஸில் சொல்லும்போது ஜஸ்ட் ஃபார் 5 marks, தென் 8 marks, 1 mark கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம 2வது கிளாஸ்லையும் இந்த மாதிரி 5 marks, 8 marks, 1 marks எங்கே இருந்தாலும் கொஸ்டின் கேட்கலாம். பட் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நாங்கள் உங்கள் நோட் புக்கில் எழுதிக்கணும். அது அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸுக்கு இது நம்ம போகும்போது இதில் வரக்கூடிய அந்த என்ட்ரிஸ், நான் என்ட்ரிஸ் இன்னும் சொல்லி தரல. ஓகே, அந்த என்ட்ரிஸ் ஒரு 10-15 என்ட்ரிஸ் வரும். ஸோ அந்த 15 என்ட்ரிஸ் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு என்ட்ரியும் பார்த்துட்டு மேக்ஸிமம் இந்த எண்ட் ஆஃப் த வீக், இந்த வீக்கில் நமக்கு ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அந்த மாதிரி நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ப்ராப்பர் டைமு, அந்த அஸ் பர் த டைம் டேபிள் படி அந்த கிளாஸ் டைம், இந்த கிளாஸ் டைமுக்கு நீங்கள் வரணும். நேற்று முந்தானத்தில் கிளாஸில் பார்க்கும்போது நிறைய பேர் அட்டன்ஸு வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் பேர் லேட் அட்டன்ஸ்னு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங்னு வந்திருக்கு. இதை நான் வந்து உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் பார்க்கும்போது நான் ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி வந்து அந்த அட்டன்ஸ்லாம் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறான் ஆன்லைன் கிளாஸில். அதனால் ட்ரை டு நீங்கள் எப்படியாவது உள்ளே வர்றதுக்கு பாருங்கள். வந்தது மட்டும் இல்லை, எனக்கு தியரிட்டிக்கல் கிளாஸ்னால் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் சம் பார்க்குறதுனால உங்கள் நோட் புக்கில் இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு ப்ராப்ளத்தை இன்னும் ஈஸியாக சொல்லித்தர முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக கிளாஸுக்கு வரணும், நோட்ஸ் எடுக்கணும். தென் ஒரு
ஒரு கிளாஸில் நான் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வரும்போது லைவ் கிளாஸில் வரும்போது உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கேளுங்க. அதர்வைஸும் நீங்கள் சேட் பாக்ஸில் டவுட் இருந்ததுன்னா கொடுங்க, நான் வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு திரும்பவும் இருக்க சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.